வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ரொம்பவுமே டெவலப் ஆகிருச்சு. அதிகப்படியான ரயில்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இயக்கப்பட இருக்கிறதாக அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சரி, மேட்டுப்பாளையத்திலிருந்து வேளாங்கண்ணி போகணுன்னா இப்போ எப்படி போகணும்? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. காரைக்கால் எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளத்திலிருந்து வர்ற ட்ரெயினை கோயம்புத்தூரில் வந்து பிடிச்சு நாகப்பட்டினத்தில் இறங்கி அங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர, இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இதை மாற்றுவதற்காக ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும். மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, ஈரோட்டிலிருந்து திருச்சிராப்பள்ளி, கரூர் வழியாக வந்து அங்கே இருந்து தஞ்சாவூர் வழியாக இந்த ரயிலானது வேளாங்கண்ணிக்கு சென்றது அப்படின்னா கூடுதலாக வேளாங்கண்ணிக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேரளம் காரைக்கால் பாதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால மாலை நேரத்தில் இயக்கப்பட்ட அந்த வேளாங்கண்ணி ரயில் திருச்சியிலிருந்து இப்போது காரைக்காலுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் வேளாங்கண்ணிக்கு ஈவினிங் டயத்தில் தஞ்சாவூர் வழியாக, திருவாரூர் வழியாக ரயில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் நிச்சயமாக கூடுதலாக ஒரு ரயில் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடுதலான ரயில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் சுற்றுலா மேம்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. எங்கே இருந்து வேளாங்கண்ணிக்கு ரயில் இயக்குனாலும் அதில் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சீட்டு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது எந்த நகரமாக இருந்தாலும் சரி. ஆக மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்குனாங்க அப்படின்னா கோவை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ரொம்பவுமே வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய ரயிலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரயில்வே நிர்வாகம் தான் மனசு வைக்கணும். ஏன்னா அதிகப்படியான வருமானம் எந்த ரூட்டில் கிடைக்குமோ அந்த ரூட்டில் ரயிலை விட்டால் தான் ரயில்வேவுக்கு இன்னும் அதிகமான வருமானம் கிடைக்கும். அதிகப்படியான பயணிகள் பயணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதை மனசில் வச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். நன்றி.